ஹாய் டீச்சர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். அரசு பள்ளிகளில் காலியாக இருக்கக்கூடிய 1036 போஸ்ட்டு எதனால் காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் சொல்லியிருக்காங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டெட்டை பற்றி இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்ப்போம். நம்ம நியூஸ் பேப்பர் இது எல்லாமே பார்த்துருக்கலாம், அல்லது வாட்ஸ்அப் குரூப்லேயுமே இந்த மெசேஜ் எல்லாமே ஷேர் ஆகிருக்கு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரசு உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு நிலுவைக்கான நிலைமை குறித்து பணிந்து சமர்ப்பிக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் பள்ளிக்கல்வி இயக்க கட்டுப்பாட்டில் உள்ள அரசு, நகராட்சி, உயர்நிலைப் பள்ளிகளில் உள்ள தலைமை ஆசிரியர் பணியிடத்தில் 1036 பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா காலியாக இருக்குது. நிறைய பேர் கேள்வி கேட்டுருந்தாங்க, ஏன் இவ்வளோ போஸ்ட் காலியாக வச்சுருக்கீங்க, இது இருந்துச்சு அப்படின்னா அங்கே எப்படி ஸ்கூல் கரெக்டாக நடக்கும், அந்த மாதிரி நிறைய பேர் கொஸ்டின் இதெல்லாமே ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கான ரீசன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த காலி பணியிடங்கள் கீழ்காணும் காரணங்கள் அடிப்படையில் பதவி உயர்வு மூலம் நிரப்ப இயலாத நிலை இருக்குது. ஸோ எதனாலுமே இது நம்மளால் நிரப்ப முடியல அப்படின்னு சொல்லி ஒரு சில ரீசன் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரசு உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வுக்கு ஊட்டு பதவியாக தமிழ்நாடு பள்ளிக்கல்வி பணியில் பட்டதாரி பதவி உயர்வு மட்டும் உள்ளதால் பதவி உயர்வுக்கான முன்னுரிமை பட்டியலில் பட்டதாரி ஆசிரியர் பணியிலிருந்து பதவி உயர்வு பெற்று முதுகலை ஆசிரியர்களாக பணிபுரிவுகளை சேர்க்கக்கூடாது. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க பிடிஆர் இருந்திருப்பாங்க, பிஜிஆர் போயிட்டு அதுக்கடுத்து ஹை ஸ்கூல் ஹெச்எம் இந்த மாதிரி மாறி இருப்பாங்க. ஸோ அதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதில் சென்னை உயர்மன்றத்தில் தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கின் அது நம்பர் கொடுத்துருக்காங்க. இதர தொழில்நுட்ப வழக்கின் நாளிட்ட இறுதி தீர்ப்பாணையில் முதுகலை ஆசிரியர்களை சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பாணை வழங்கியிருக்காங்க. ஸோ அதனால் அது பெண்டிங்காக இருக்குது. ஸோ அதுக்கான தீர்ப்பு தான் இது, சரிங்களா? 2வது பேராவில் இருக்கிறது அதுக்கான தீர்ப்பு. ஸோ 3வது பார்த்தீங்கன்னா 1/1/2016 பின்னர் முதுகலை ஆசிரியர் பதவியில் இருந்து அரசு உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்களாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1187 பேர் பணியாளர்களை மீண்டும் முதுகலை ஆசிரியர்களாக மீண்டும் தரம் இறக்காமல் தலைமை ஆசிரியர்களாக பணியில் தொடர்ந்து அனுமதிக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் பிஜிஸாக போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதில் இனி வரும் காலங்களில் மேற்கண்ட தீர்ப்பாணையினை நடைமுறைப்படுத்தவும் ஆணை வழங்க கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு 6/1/2026 அன்று வரப்பெற்று இவ்வழக்கு மீண்டும் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 4 வழக்கு விசாரணை வர இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது ஏற்கனவே அவங்க ஹெச்எம்ஸாக இருக்கிறாங்க, அவங்கள நீங்கள் பிஜியாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு இனி வரும் காலங்களில் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க, இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க அதே பணியில் தொடரட்டும் அப்படிங்கிற மாதிரியான கேஸ் போயிட்டு இருக்கிறதுனால அதோட இது பார்த்தீங்கன்னா 4 தான் பிப்ரவரி 4 விசாரணைக்கு வரதா சொல்லியிருக்காங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா முதுகலை ஆசிரியராக இருந்து உயர்நிலை பள்ளிக்கு தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு பெற்று திரு பொன் செல்வராஜ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பார்த்தீங்கன்னா பென்ஷன் அந்த நம்பர்லாம் போட்டிருக்காங்க. பெட்டிஷன் நம்பர் 4/23/2023 தேதியிட்ட தொகுப்பு வழக்கின் இறுதி ஆணையின் மீது புதுடெல்லி உச்சநீதிமன்ற சிறப்பு விடுப்பு அந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து சிறப்பு விடுப்பு மனுவில் உச்சநீதிமன்றம் தனது 5/2/2024 இடைக்கால தீர்ப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க அதே பணியில் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த கேஸ் இது வர வரைக்கும், சரிங்களா? ஏன்னா ஆணை பிறப்பித்துள்ளது. இவ்வழக்கில் அரசின் சார்பில் எவ்வித எதிர்வாத உரை 18/4/2024 அன்று தாக்கல் செய்யப்பட்டு வழக்கில் பார்த்தீங்கன்னா நிலுவையில் உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கேஸ் ஃபைல் பண்ணதும் பெண்டிங்கில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க. தொகுப்பு வழக்கின் 2/6/2023 நாளிட்ட தீர்ப்பாணையில் செக்ரட்டரி டு பிஜி பிடி டு ஹெட்மாஸ்டர் பதவி உயர்வுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு அவசியம் அப்படின்னு சொல்லி ஆணை சொல்லியிருக்காங்க. இவ்வழக்கின் தீர்ப்பாணையின் மீது உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட சிறப்பு விடுப்பு வழக்கு எண் கொடுத்துருக்காங்க மற்றும் அதோட பெட்டிஷன் நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்து 1/9/2025 பார்த்தீங்கன்னா தற்போது உள்ள தங்களது பணியினை தக்க வைத்து கொள்ளவும் அடுத்த நிலை பதவி உயர்வுக்கு செல்லவும் தகுதி தேர்வு கட்டாயம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பள்ளிக்கல்வித்துறையே எல்லா டீச்சர்ஸோட லிஸ்ட்டும் யாரெல்லாமே டெட்டு பாஸ் பண்ணாமல் இருக்காங்க, அவங்களோட ஏஜ் என்ன, எவ்வளோ இயர்ஸ் இன்னும் ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரிட்டையர்ட் ஆகக்கூடிய ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸ் அவங்க ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அவங்க மட்டும் அவங்களுக்கு விலக்கு சொல்லியிருக்காங்க. சிறுபான்மை ஸ்கூலுக்குமே விலக்கு இதெல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வழக்குக்கு பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிச்சு, அதாவது எல்லாமே டெட்டு பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் அந்த இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சீராய்வு மனு இதெல்லாமே தாக்கல் செய்திருக்காங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு நிலுவையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் நலன் கருதி தற்பொழுது பணிபுரிந்து வரும் ஆசிரியர்களுக்கு மட்டும் 2026 ஆண்டில் 3 முறை சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு
ஸ்பெஷல் டெட் அப்படின்னு நமக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. டிஆர்பிலுமே அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனுமே அப்புறம் திருப்பி கேன்சல் பண்ணிட்டாங்க, எடுத்துட்டாங்க. அதாவது அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. 231 பள்ளிக்கல்வித்துறை நாள் 13/10/2025 தமிழக அரசால் வெளியிடப்பட்டுள்ளதன் அடிப்படையில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு, அதாவது டெட் வந்து நடத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து நோட்டிஃபிகேஷனுமே கொடுத்தாங்க, அது வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. என்ன ரீசன் இது வரைக்கும் தகவல் சொல்லலை. நாங்கள் வந்து பின்னர் அறிவிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ இவ்வளோ கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருக்குது வச்சுங்களா. ஹை ஸ்கூல் வந்து பிடிஸ் மட்டும்தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும், அதுக்கடுத்து ஏற்கனவே போன பிஜிஸ் வந்து மறுபடியும் நீங்கள் வந்து ஹெச்எம் இல்லை பிஜிஸாக மாற்றணும் அப்படிங்கிற கேஸும் நிறைய ஒரு 4-5 கேஸ் பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த காரணத்தினால தமிழ் அரசில் இந்த காலி பணியிடங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ இதை வந்து விரைவில் நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. தமிழக அரசால் அரசு நகராட்சி உயர்நிலை பள்ளிகளில் காலியாக உள்ள தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்புவதற்கு நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்ற விவரம் பணிந்து தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேசஸ்னால்தான் இவ்வளோ வேக்கண்ட் வந்து ஃபில் பண்ணாமல் இருக்குது. ஸோ இவங்க எல்லாமே இப்போ வந்து பிடிஸ்லேருந்து ஹெச்எம் ப்ரொமோஷன் போட்டால் நமக்கு வந்து ஒரு 1000 பிடிஸோட வேக்கண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நிறைய பேர் வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட அடுத்தடுத்த அப்டேட்டட் நியூஸ் வந்து கிடைச்சிச்சு அப்படின்னா உடனே அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.